ஹாய் ஷேடோஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து இன்றைக்கி ஒரு கேமிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 11th 12th பப்ளிக், அப்புறம் இன்னும் சில ரீசன்ஸ்னால யூடியூப்பில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பட் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தோணுச்சு, ஏன் நம்ம திரும்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, வீடியோஸ் அப்லோட் பண்ணிருந்தோம், அப்போ கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு. பல லெசன்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ திரும்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. என்றைக்குமே நம்ம ஃபஸ்ட் இருந்ததோட அதுக்கு அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது இதுன்னு யோசிச்சு இப்போ ஒரு 2 நாளில் சட்டுப்புட்டுன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி திருப்ப ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அப்போ தான் இன்னொரு விஷயமும் தோணுச்சு, எப்படியோ கம்பேக் கொடுக்குறோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கம்பேக் இதுக்கு முன்னாடி எவனுமே கொடுத்துடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்கணுங்கிறத நல்லா மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, என்னடா கேம் ஆரம்பிக்கலாங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கப்போ என் தம்பி சொன்ன ஒரு விஷயந்தான், சர்வைவல் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு ஒரு கேம் ப்ளே ஸ்டோரில் இருக்குன்னா போய் ஏற்றிப்பாருன்னு சொன்னால். நம்மளுக்கு தான் அந்த சிமுலேஷன் கேம்ஸ், ஜிடிஏ அந்த மாதிரி ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமேன்னு நானும் டவுன்லோட் பண்ணேன். ஏன் இதை நம்ம ஒரு எபிசோடாக சீசனாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாண்டதுக்கப்புறம் தான் எனக்கு யூடியூப்குள்ளே போகணுங்கிற அந்த ஒரு சின்ன அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குள்ள ஒரு விஷயத்துக்கு, அது இந்த கேம் மூலமாக தான் தோணுச்சு. கண்டிப்பாக நம்ம சேனலோட சக்ஸஸ்க்கு இந்த கேம் ஒரு நல்ல மைல்ஸ்டோனாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட வாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக அப்படியே மாசாக கேம்குள்ளே போயிடுவோம். கபாலிடா ஓகே ஷேடோஸ், இன்ட்ரோலாம் பார்த்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எந்த ஒரு தாட்டுமே இல்லாமல் கேமுக்குள்ளே போகிறதுல ஒரு யூஸும் இல்லை. அதனால் இது என்னோட ஆல்ரெடி யூஸில் இருக்க ஒரு ஐடி. ஸோ சும்மா ஸ்டோரி மட்டும் சொல்லலான்னு. ஸ்டோரி என்னென்னா சிம்பிள். ஃப்ளைட்டில் பேசஞ்சர்ஸ்லாம் போயிட்டுருப்பாங்க நிறையா பேர். பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்ட் மேலே போயிட்டுருக்கப்போ டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால ஃப்ளைட் இந்த ஐலாண்ட் மேலே கிராஷ் ஆயிரும். ஸோ அதில் தப்பிச்ச ஒரே ஆள் நம்ம தலைவர் மட்டும்தான். இவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ராஃப்ட்டும் ஒரு ஹேமர் மட்டும் இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபுல்லாக பில்ட் பண்ணி, இப்போ நான் பாதி பில்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல் ராஃப்ட் பில்ட் பண்ணி ஒரு ஹோம் மாதிரி அப்படியே ஐலாண்டில் நம்மளே கிரியேட் பண்ணோம். இந்த கடல் போகிற வழியில் லேண்ட் எங்கே இருக்கோ அங்கே போய் ரீச் ஆகும் கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனல் என்னன்னு தெரியல. ஸோ அதுதான் ஒரு பேஸ்க்காக தான் இந்த ஐடி. நம்ம இனிமேல் புது ஐடியில் கிரியேட் பண்ணி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் கைஸ் நான் சொன்ன அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங். அதை அவங்களே ஒரு ஹிண்ட் மாதிரி முன்னாடி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் நார்மலாக எல்லாம் பேசிட்டு அவர் பையன்லாம் தூங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் அந்த வைப்ரேஷனில் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி கண்டுபிடிப்பார். பாருங்கள், பயத்தில் சீட் பெல்ட்லாம் டைட்டை பண்ணிட்டு பார்ப்பார். பார்த்தா ஃபால்ட்டில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த ஒரு லெஃப்ட் விங்கு. ஃபாஸ்ட்டாக ஒரு பையனெல்லாம் எழுப்புவார். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டக்குன்னு போய் ஃப்ளைட் அப்படியே கிராஷ் ஆயிரும். இப்போ தான் பாருங்கள் செம சீன் ஒன்று காட்டுவாங்க. முழிச்சு அந்த இதுக்கப்புறம்லாம் முழிச்சு பாப்பாப்பில் பின்னாடி மட்டும் பாருங்கள் பாதி ஃப்ளைட் இருக்காது. இப்போ வானத்தில் இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் இருப்பார். ஒரு வழியாக சேர்ந்துட்டார். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு ராஃப்ட்டும் கையில் ஒரு அந்த ஹூப், அதாவது அந்த ஹேமர் மட்டும் வச்சுருப்பார். இனிமே நம்ம வேலை தான் ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா இந்த ஹூக் போட்டு இழுத்தா அந்த சைடில் போகிற ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது சீவீடு வச்சு ரோப்ஸ் மேக் பண்ணலாம். ரோப்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்குமே யூஸ் ஆகுது, தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி தான் கேம்லேயே கொடுத்துருக்காங்க. பிளாங்க்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு, எரிக்கிறதுக்கு, இன்னும் ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் போகிற அந்த அட்டைப்பட்டிலாம் ரிசோர்ஸஸ் அதுக்குள்ளே நிறையா இருக்கும். அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அதில் இருக்கிறது மூலியமாக தான் நம்ம அதான் இப்போ பார்த்திங்கன்னா பேகு, நம்ம பேக்கில் இன்வென்ட்ரியில் என்னென்ன வேணுமோ வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுதான் பில்டிங்க்கு யூஸ் ஆகிறது. கிராஃப்ட் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹேமர் மேக் பண்ணணும். ரோப்ஸ் சீவீட்ஸில் தான் ஒரு 2 சீவீட் தேவைப்படுது ஒரு ரோப் மேக் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி இந்த ஹேமர் கிராஃப்ட் பண்ணி அது மூலமாக நம்ம பில்டிங் மேக்ஸ் பண்ணணும். சரி வாங்க போகலாம். ஃபைனலாக இப்போ நம்ம ஹேமர் கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லுது. ஒரு வழியாக ஹேமர் கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோர் ட்ரையாங்கிள்,
வாட்டர் மேக்கர், இது வந்து ஃபயர் பிளேஸ். இந்த மீன் சமைக்கிறதெல்லாம் மீன் பிடிச்சி நம்ம சமைக்கணும் இதில். இது வந்து பார்த்திங்கன்னா சீலிங், டார்ச்சு, அதாவது தீப்பந்தம் சொல்வோம்ல, இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. பெட்டு இருக்குது பாருங்கள், பெட்டு, ரூஃபு, டோர் இருக்கும், டோர், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து லெவல்ஸ் அப்கிரேட் ஆக அதாவே வந்து நம்மளுக்கு அன்லோட் ஆயிரும். அவ்வளோதான். இனிமேல் நம்ம பொழப்ப பார்க்க வேண்டியதான். ஒவ்வொன்றா பில் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்ம நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் குதிக்க மாட்டான், ஆனால் ஒரு 7வது லெவல்லாம் போயிட்டு அவனாவே தண்ணியில் குதிப்பான். ஷார்க்கு வந்து சாவடிக்கும், அதுதான் பெரிய தொல்லையாகி போயிடும். ஒரு நைட் ஆச்சுன்னா பைரட்ஸ்லாம் வருவாங்க, புயல் அடிக்கும். வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஹிண்ட் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டில், ஆனால் தேவையில்லை, நம்மளுக்கே தெரியும். ஒன்றும் இல்லை, கிடைக்கிற சீவீட்லாம் வச்சு ரோப் மேக் பண்ணும். ரோப்பில் தான் பேசிக்காக எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ளோரு, இங்கே ரோப்பு காலி ஆயிடுச்சா? இந்த ரோப்பு தீர்றதும் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஃபுட் சிம்பிளும் வாட்டர் சிம்பிளும் காட்டும். அது வந்து சும்மா சட்டுன்னு தீரும். அதுதான் ஒரே தொல்லையாக போயிடும். அந்த வாட்டர் மேக்கர் பார்த்தோம்ல, இதான் வாட்டர் மேக்கர். பில் கொடுத்த சரி பண்ணிடுவோம். இந்த வாட்டர் மேக்கரில் பக்கெட் கிராஃப்ட் பண்ணி பக்கெட்டில் எடுத்து தண்ணி ஊற்றி பிளாங்க்ஸ் வச்சு தான் அடுப்பு எரிக்க முடியுமா? அதான் வேணால் பக்கெட் இருக்கா, தண்ணி மோக்க ஒரு 5 நிமிஷம் எடுத்துவார், திருப்பி இங்கே ஊற்ற ஒரு 5 நிமிஷம் எடுத்துவார். ஒரு வழியாக ஊற்றிட்டு பிளாங்க்ஸ் வச்சு உள்ளே போட்டு இப்போ கப்பு கிராஃப்ட் பண்ண சொல்லுவாங்க. கப்பு கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அது எதுக்குன்னு தெரில கப்போட யூஸு. ஆனால் இருங்க, இன்வென்ட்ரியில் இருக்கிறத வந்து இங்கே முன்னாடி வச்சுக்கணும் பேசிக்ஸில். இப்போ இந்த கப்பை உள்ளே போட்டோம்னா, அதாவது இந்த சூடாகிற தண்ணி வந்து பாயில் ஆகிற தண்ணியை கப்பில் அவங்களே வந்து ஊற்றி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி இது வந்து 1 மினிட் ஆகும் குக் ஆகி நம்மளுக்கு வரதுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல் கம்மிங்கிறதுனால எல்லாம் சீக்கிரமாக இருக்குது. லெவல் 20லாம் போகிறப்போ தண்ணி சாப்பாடு தலைவருக்கு கேட்டுக்கிட்டே இருப்பார் 3 நேரமும். அதுதான் ஒரு தொல்லையாகி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க ரிசோர்ஸஸ்லாம் இப்போவே கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். பேகெல்லாம் வேறு ஃபுல்லாயிரும். இன்னும் 20 செகண்ட் இருக்கா, அதுக்குள்ளே ரோப் கிராஃப்ட் பண்ணி வச்சுப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ளோரை இப்போவே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு, அதாவது ஒரு வீடாக கட்டுறப்போ வந்து பிரச்சனை இருக்காது. இப்போது கட்டிட்டு நம்மளுக்கு ரியல் லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம் மாதிரியே தான், கட்டி முடிச்சுட்டு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போவே ஃப்ளோர்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. ரொம்ப தூரத்துக்குலாம் போட மாட்டேங்கிறாரு. ஒருவேளை இதுக்கும் அப்கிரேட் பண்ணுமோ என்னமோ தெரில. வாட்டர் ரெடி ஆகிடுச்சாமா. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேக்குக்கு போயிடும். இப்போ இதை யூஸ் கொடுத்தா தண்ணி குடிச்சிடுவார். லெவல் அப்கிரேட் ஆக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேமரில் இருக்குமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, இது வந்து வந்துகிட்டே இருக்கும். இதாக பார்த்தீங்களா, விண்டோ, வாலு, ட்ரையாங்கிள் சீலிங், நார்மல் சீலிங், இதெல்லாமே நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஃபிஷ்ஷிங் நெட்டு கிராஃப்ட் பண்ணியாச்சா. இப்போ இதை வந்து இன்வென்ட்ரியில் வச்சுப்போம். 2 கொடுத்துட்டேன் டக்குன்னு. சரி பரவாயில்ல. இந்த ஃபிஷ்ஷு பிடிக்கிறது தான் ஒவ்வொன்று நிற்காது, ஒவ்வொன்று போயிடும் அப்படியே. அதை பிடிச்சி மறுபடியும் அங்கே வைக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிண்ட் எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்டில் வந்து பவர் ரொம்ப டவுன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஹிண்ட்டே கொடுப்பாங்க. ஏன்னா அது அந்த ஹிண்ட் கொடுக்குற வரைக்கும் நம்மளை அதை பார்க்கவே மாட்டோம், வீடு கட்டுறதுல பிஸியாக இருப்போம்ல. ஸோ அந்த ஹிண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபுல்லாக கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம போய் சமைக்கிறதுக்குள்ளே செத்துருவோம், அவ்வளோதான். செத்தா திருப்பி ஆட் பார்த்து வந்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து இது பண்ணணும், ஃபயர் பிளேஸ் பில்ட் பண்ணணும். பொங்கலுக்கு 3 கரும்பு வச்சு நடுவில் பானைலாம் வைப்பாங்களே, அந்த மாதிரி பழைய காலம். சீவீடே நில்லு, இவர் தான் ரொம்ப முக்கியம். ரோப்பு தான் ஃபுல்லாக, ரோப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதுக்கு இந்த சீவீடு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை.
கண்டதெல்லாம் வந்து இந்த இன்வென்ட்ரியில் சேர்ந்துருது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாயிருது. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது யார்? கோல்டு ஃபிஷ்ஷா என்னமோ ஃபிஷ் சொன்னாங்க. குக் ஆகிட்டு இருக்கார். அவுட். சரி, நம்ம ஃப்ளோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இட்ஸ் அ ஷார்க். ஐ நீட் டு குவிக்லி மேக் அ ஸ்பியர். ஸ்பியர் வச்சு தான் அதை குத்தணும், இல்லைன்னா கட்டினதெல்லாம் இடிச்சு விட்டு போயிருங்க. நான் அந்த பெரிய வீடு கட்டுறதுக்குள்ளே 1 வாரம் ஆகி போச்சு. 1 வாரம் இல்லை, 3 நாள் ஆயிருக்கும். 3 நாளில் கட்டினதை ஃபுல்லாக இடிச்சு விடும், திருப்ப கட்டணும். இதுதான் வேலையே. இதுக்கு நடுவில் இவருக்கு சோறு தண்ணி தீர்ந்து போயிடும். என்ன ஸ்பியர் கிராஃப்ட் பண்ணணுமா? இந்த மெட்டல் ஸ்பியர் இல்லை, மெட்டல் ஸ்பியர் வந்து இன்னும் லெவல் ஏறணும்னு நினைக்கிறேன். இது நார்மல் ஸ்பியர். ஓகே, வந்தாப்புலன்னா ஒரே குத்து சதக்குன்னு. பார்த்தீங்கன்னா தண்ணியில் குதிச்சிட்டான். அப்போது இன்னும் 6வது லெவலா? கரெக்டாக சொன்னோம், 6வது லெவல். ஷார்க் வேறு வருதுப்பா, ரெடியாக இருந்துக்கணும். அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் குத்தி குத்தி தள்ளி விட்டோன்னா போதும், இல்லைன்னா கட்டினதெல்லாம் இடிச்சு விட்டு அவர் பாட்டுக்கு ரெடியாக போயிடுவார். இது ரெடி ஆயிடுச்சா? சரி, சாப்பிட்றலாம். அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிரும். ஆனால் பாருங்கள், குறைஞ்சிரும் சீக்கிரம். 5 நிமிஷத்தில் குறைஞ்சிரும். நம்ம வீடு கட்டுறதுல பிஸியாக இருப்போம், இது ஃபுல்லாக குறைஞ்சிரும் அப்படியே. ஃப்ளோர் மட்டும் நம்ம கட்டின முடியாதா? ஃப்ளோர் ட்ரையாங்கிள். இது என்னையா, நார்மல் சீலிங் வந்து பிளாங்க்ஸ் கம்மியாக தேவைப்படுது, சீல் ட்ரையாங்கிள் செதுக்கிற வேலைப்பாடுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் அதுக்கு கம்மியாக வாங்குறாங்க. கேம் லாஜிக் என்னவோ தெரில. சரி, ஓகே ஷேடோஸ், நம்ம இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். எப்படியும் இது வந்து சர்வைவல் கேம் தானே, அதனால் நம்ம எவ்வளோ நாள் சர்வை பண்ணுறோமோ அவ்வளோ நாள் நம்ம வீடியோ போடலாம். கண்டிப்பாக நிறைய நாள் இது எபிசோடு வந்து கண்டினியூ பண்ணலாம். நல்லா இருக்குது கேமு. தினைக்கும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதாக ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாச்சும் இவங்க ஷார்க்கு பைரட்ஸ்லாம் வருவாங்க, அவங்ககிட்ட காப்பாற்றணும். பில்டிங்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமே இன்னும் கேம் நல்லா 10வது லெவல் போனதுக்கப்புறமே இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும். இதெல்லாம் ஃபுட்டு வாட்டர் லெவல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ரிசோர்ஸஸ் வந்து நார்மலாக, அதாவது என்ன சொல்கிறது, ரேராக தான் கிடைக்கும். இந்த சீவீடெல்லாம், ரோப்புக்கெல்லாம் அப்புறம் திண்டாட்டம் தான் கடைசியில். ஸோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த கேமு. சரி, ஓகே ஷேடோஸ், டே 1 எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ண முடியாது, எனக்கு காலேஜ் வந்து 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். டே 2ல் மீண்டும் மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து சைன் ஆஃப் ஆகிறது உங்கள் ஷேடோ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பை பை.